என் பையன் அடிக்கடி கேட்குற ஸ்நாக்ஸ் இந்த ஹேஷ் ப்ரவுன்ஸ். அவனுக்கு 5 வயசு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு கொடுத்தேன். இப்போ வரைக்கும் அடிக்கடி செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். இந்த ஹேஷ் ப்ரவுன்ஸை நான் ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப ரேராக தான் பார்த்துருக்கேன். அதனால் இந்த வீடியோ சேவ் பண்ணிவிட்டு நீங்களே உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நான் 4 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை பீல் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்ததுக்கப்புறம் அதில் நிறைய ஸ்டார்ச் இருக்கும். அதனால் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு 3-4 தடவை அலசி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பொட்டேட்டோவில் இருக்க ஸ்டார்ச் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உதிரி உதிரியாக இருக்கும். அப்போ தான் நம்ம ஹேஷ் ப்ரவுன்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். 4 பொட்டேட்டோவுக்கு 1 ஆனியன் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 5 பல்லு பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக துருவி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் கார மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 4 ஸ்பூன் மைதா. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அப்போ தான் உங்களுக்கு பைண்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க வேணாம். இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு உள்ளங்கையில் மெதுவாக இப்படி தட்டுங்க. ரெக்டாங்கிள் ஷேப்க்கு வந்த உடனே நீங்கள் தனியாக எடுத்து அதை வச்சிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு நீங்கள் தட்டி முன்னாடியே அடுக்கி வச்சுடுங்க. ஒரு பேனில் ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டாம். இது டீப் ஃப்ரை பண்ண போகிறதுல நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றா கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு இதில் நீங்கள் 3 இல்லை 4 போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்து கலர் மாறின உடனே நீங்கள் தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக ஹேஷ் ப்ரவுன்ஸ் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள்.